வணக்கம் நண்பர்களே. ஹோட்டலில் இருக்கிற மாதிரி மொறுன்னு பிளெயின் தோசை நம்ம வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். இட்லி மாவு தேவைக்கு, கடலை எண்ணெய் தேவைக்கு. இப்போது ஹோட்டல் தோசை மாதிரியே நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம வீட்லேயே இட்லி மாவு அரைச்சிக்கணும். அதாவது தோசைக்குன்னு தனியாக, இட்லிக்குன்னு தனியாக அரைக்க வேண்டியதில்லை. இட்லிக்கு அரைக்கிற மாவுலேயே நாம் இந்த பிளெயின் தோசையும் ஊற்றிக்கலாம். அந்த இட்லிக்கு அரைக்கிற மாவு என்னென்ன அளவுகளில் போட்டு எப்படி அரைச்சி எடுத்து அதை கரெக்டாக புளிக்க வச்சு பயன்படுத்திக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை தொட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துடும். அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தோசை ஊற்றுற அந்த மாவு இட்லிக்குன்னா நாம் எப்படி மாவு ஊற்றுவோமோ அதே மாதிரி இருந்தால் போதும். அதில் தண்ணி அதிகமாக கலக்க வேண்டியதில்லை. தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு எடுத்து அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் எடுத்து அதை நல்லா சுத்தமாக சோப் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அடுப்பில் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கணும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லில் தான் நாம் தினமும் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் எடுத்த உடனே எண்ணெய் எதுவும் தொடவாமையே நாம் அப்படியே டைரெக்டாக தோசை ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றுறப்ப இன்னும் தோசை அப்படியே மெலிசாக பிளெயின் மாதிரி வந்துடும். அப்படி இல்லை, ஒரு வேளை தோசை நல்லா வராது அப்படின்னா அதில் லேசாக எண்ணெய் தடவிக்குங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் இட்லி மாவு அந்த மாவு கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து தோசைக்கல்லில் கரெக்டாக நடுவில் வச்சு அந்த மாவை ஊற்றணும். கரண்டியில் எடுத்த மாவில் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு மட்டும் மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டினால் அந்த தோசையை அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். அதே சமயம் கரண்டியில் இருக்கிற மீதி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே அந்த தோசையை பெருசாக பண்ணிக்கிட்டு வரணும். அப்படியே அந்த தோசைக்கல் வழியாக அந்த தோசை மாவை ஊற்றும்போது கரண்டியிலிருந்து மாவும் தீர்ந்துருக்கும். அந்த தோசைக்கல் வழியாக பெரிய தோசையாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தோசை ஊற்றின உடனே அதில் தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய், அதே சமயம் அந்த தோசை மேலே நடுவுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி கடலை எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தோசை ஃபுல்லாகவே மூடி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய தட்டு அல்லது இட்லி பானை மூடியும் அந்த தோசைக்கு சரியாக இருந்ததுன்னா அதையும் கூட மூடி வச்சுக்கலாம். அடுப்பு வேகமாகவே எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுப்பில் இருக்கிற தீயை நாம் குறைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துகிட்டு நம்ம தோசையை பார்த்தோம்னா நல்லா மொறுன்னு வெந்திருக்கும். ஒரு வேளை நல்லா மொறுன்னு வேகலைன்னா திருப்பியும் அந்த மூடியை வச்சு அந்த தோசையை மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 நிமிஷம் கழித்து அந்த தட்டு அல்லது இட்லி பானை மூடியை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தோசை நல்லா மொறுன்னு வெந்திருக்கும். இந்த தோசையை திருப்பியே போட வேண்டியதில்லை. அப்படியே நம்ம ஹோட்டலில் இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நாம் தோசையை மூடி வச்சு தான் வேக வைக்கிறோம். அதனால் அந்த தோசையினுடைய மேல் பக்கம் இருக்கிற அந்த தோசை மாவு நல்லாவே வெந்திருக்கும். ஒருவேளை இப்படி இருந்தால் தோசை பிடிக்காது அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த தோசையை மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த தோசையை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெயே தடவாமல் முன்ன சொன்னது போலவே அதே மாதிரியே தோசையை ஊற்றிக்கலாம். இதில் என்ன ஒரு டிப்ஸு அப்படின்னா நம்ம தோசையை பொறுமையாக ஊற்றக்கூடாது. மாவை எடுத்தோமா வேகமாக ஊற்றணுமா அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா மெலிசாக மொறுன்னு தோசை கிடைக்கும். இப்படி ஊற்றி தோசை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வேளை தோசைக்கல் அதிகமாக சூடாயிடுச்சு அப்படின்னா அதில் அப்படியே தோசை ஊற்றக்கூடாது. நம்ம கையால் ஒரு கை தண்ணி எடுத்து அந்த தோசைக்கல் ஃபுல்லாக அப்படியே தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி காஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம். ஏன்னா தோசைக்கல் ரொம்ப சூடாக இருந்தாலும் தோசை பிளெயினாக வராது. அதனால தான் அந்த மாதிரி தண்ணியை தெளித்து அந்த தண்ணி காஞ்ச உடனே அடுத்த தோசையை ஊற்றிடணும். மறுபடியும் அந்த தோசைக்கல்ல அதிகமாக சூடேறதுக்கு விட்டுறக்கூடாது. ஆனால் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு வேகமாகவே தான் இருக்கணும். அதிலிருந்து தீயை நாம் குறைக்கக்கூடாது. இப்போ சொன்னது போலவே நம்ம வீட்டில் ஹோட்டல் தோசை மாதிரியே மொறுன்னு பிளெயின் மாதிரி ஊற்றி எடுத்து சாப்பிட்லாம். இது வரைக்கும் சொன்னது தோசையே வீட்லேயும் நல்லா சுட தெரியாது, அதாவது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். நீங்களும் இதே போல் இதே மாதிரி வீட்லேயே ஹோட்டலில் இருக்கிற மாதிரி மொறுன்னு தோசை சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.